வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் 17 இயர்ஸா ஏர்லைன்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லா பேசஞ்சரும் பயப்படக்கூடிய ஒரு இடம்னா அது இமிகிரேஷன் தான். ஏன்னா இமிகிரேஷன்ல என்ன கேள்விகள் கேட்பாங்க, நம்ம எப்படி பதில் சொல்லணும், ஒருவேளை நம்ம தப்பா பதில் சொல்லிட்டா நம்ம ஃப்ளைட்ல போக முடியாத சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இமிகிரேஷன் கிளியர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் கூட எடுக்கலாம். உதாரணமா நீங்க சென்னை, பாம்பே, டெல்லி இது போல பெரிய ஏர்போர்ட்ல நீங்க ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா நோட் பண்ணியிருப்பீங்க. லாங் கியூ நிற்கும். அந்த கியூவில் நின்று தான் நீங்கள் வந்து இமிகிரேஷன் கிளியர் பண்ணணும். ஆனால் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்காகவே ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன் அப்படின்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இமிகிரேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு கியூவில் நிற்க தேவையில்ல. அதே போல் இமிகிரேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக 10 செகண்ட்லேருந்து வெறும் 15 செகண்ட் மட்டும் தான் எடுக்கும். இதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இமிகிரேஷன் ஸ்டாஃபே இருக்க மாட்டாங்க. அதாவது எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இந்த இ-கேட் மூலிமா நீங்கள் இமிகிரேஷன் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன்னா என்ன, இது எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவது, இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், அப்ளை செய்வதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், இது போல் ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன் சம்மந்தமான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன்னா என்னென்னா, இது இன்டர்நேஷனல் பேசஞ்சருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இ-கேட். அதாவது நீங்கள் லைனில் நிற்காம ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. இதில் மொத்தம் 2 ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய போர்டிங் பாஸையும் பாஸ்போர்ட்டையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இ-கேட் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்தது உங்களுடைய பயோமெட்ரிக் எடுக்கும். அந்த பயோமெட்ரிக்கில் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் 2வது இ-கேட் ஓப்பன் ஆகும். இதை பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 10லேருந்து 15 செகண்ட் தான் ஆகும். இது இந்தியாவில் இருக்க ட்ராவல் பண்ணுற எல்லா இந்தியன் பேசஞ்சருக்குமே எலிஜிபிள். ஃபாரினருக்கு வந்து இது எலிஜிபிள் கிடையாது. அதே போல் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு நீங்கள் வரீங்கன்னா அரைவழியும் நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன் வச்சு நீங்கள் கிளியர் பண்ணலாம். அங்கே லைனில் நின்று நீங்கள் இமிகிரேஷன் கிளியர் பண்ணிட்டு வெளியே வர தேவை கிடையாது. அதாவது இந்தியாவிலேருந்து போகும்போது நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம், வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரும்போதும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன் வெளிநாட்டில் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யாது. இது எதற்காகனா இந்தியன் பேசஞ்சருக்காக உருவாக்கப்பட்டது தான். நீங்கள் ஃபாரின் போனீங்கன்னா அங்கே என்ன ப்ராசஸோ அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபெசிலிட்டி யாருக்கெல்லாம் அவைலபிள் கிடையாதுன்னா, ஈசிஆர் பாஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க அப்ளை செய்ய முடியாது. அதே போல் 7 வயசு உள்ளே இருக்கிற சில்ட்ரன் வந்து அப்ளை செய்ய முடியாது. இவங்களை தவிர யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய மொபைல்லையோ லேப்டாப்லையோ டெஸ்க்டாப்லையோ கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கூகுள் பேஜில் ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அஃபிஷியல் வெப்சைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அஃபிஷியல் வெப்சைட்ஸ் வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் பாஸ்போர்ட் ஹோல்டர் சைன் அப் பண்ணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியன் நேஷனல்ஸும் ஓசிஐ கார்டு வச்சுருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். அது கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பாஸ்போர்ட் வந்து உங்களுடைய வேலிடிட்டி மினிமம் 6 மந்த் இருக்கணும். நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். 3/4 வந்து உங்கள் ஃபேஸும் கவர் ஆகிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 1 MBக்கு மேலே அது வந்து இருக்கக்கூடாது. அடுத்தது உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து ஃபஸ்ட் பேஜை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் கடைசி பேஜும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. கோ த்ரூ பண்ணிவிட்டு இங்கே லாகின் சைன் அப் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் ரைட் சைடில் டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்ஷாவை கரெக்டாக என்ட்ரு கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் உங்களுடைய இமெயிலுக்கு வந்து ஓடிபி வந்து கொடுங்க. அடுத்தது கீழே வந்து மறுபடியும் நீங்கள் கேப்ஷா கொடுங்க. கேப்ஷா கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு கம்பல்சரி 8 கேரக்டர் மேலே இருக்கணும். அப்பர் கேஸ் ஒன்று இருக்கணும், லோயர் கேஸ் ஒன்று இருக்கணும், நம்பர் இருக்கணும், அதுபோல் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் கொடுங்க. கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இப்போ நம்ம சைன் அப் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற நம்ம யூசர் ஐடியை வச்சு நம்ம வந்து லாகின் பண்ணோம். நம்மளுடைய யூசர் ஐடி வந்து நம்மளுடைய இமெயில் ஐடி தான். உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்ஷாவை வந்து நீங்கள் கொடுத்துட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணணும். அதனால் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த கண்ட்ரின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன நம்பர்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கேப்ஷாவை என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் கேப்ஷா கொடுங்க. கேப்ஷா கொடுத்துட்டு வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரும் வெரிஃபை ஆகிடும். ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கு நீங்கள் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும்.
இந்த பேஜில் உங்கள் நேஷனாலிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாஸ்போர்ட் டைப் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டினரி தான் பெரும்பாலும் இருக்கும். கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸ் வந்து மேலே இருக்கும். அடுத்து ரெசிடென்ட் டீட்டெயில் இருக்கும். இந்த 2 டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுங்க. உங்களோட பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்கோ அது போல் கொடுங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய சர் நேம், பிளேஸ் ஆஃப் பர்த், அப்பா நேம், அம்மா நேம், பாஸ்போர்ட் எப்படி எக்ஸ்பயர் ஆகுது, இது போல் பாஸ்போர்ட்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. பாஸ்போர்ட்டை பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து இங்கே கொடுங்க. அதே போல் ஈசிஆர் பாஸ்போர்ட்டா ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. ஈசிஆர் பாஸ்போர்ட்டுக்கு இந்த ஆப்ஷன் வந்து எலிஜிபிள் கிடையாது. அதனால் ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும் தான் எலிஜிபிள். உங்களுடைய பாஸ்போர்ட் என்ன டைப்போ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெசிடென்ட் அட்ரஸில் உங்கள் பாஸ்போர்ட்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை அப்படியே கொடுங்க. அடுத்தது கீழே இருக்கிற டிக்ளரேஷன்லாம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். இதை நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கீங்களா என்ஷூர் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் ஆப்ஷன் இருக்கும். அந்த சப்மிட் ஆப்ஷன் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பாஸ்போர்ட்டோடைய ஃபஸ்ட் பேஜ் அண்ட் லாஸ்ட் பேஜ், இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதனால் நீங்கள் ஏற்கனவே வந்து மொபைல்லையோ லேப்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் வரும். க்ரீன் கலர் இருந்தால் மட்டும் தான் அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதை நீங்கள் என்ஷூர் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களோட இமெயிலுக்கு அப்ளிகேஷன் வந்து மெயிலில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த மெயில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களை அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸை 12 FRRO எங்கே இருக்கோ அதில் போய் ஏதாவது ஒரு FRO ஆஃபீஸில் போய் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டிசிக்னேட்டட் ஏர்போர்ட்டில் போயிட்டு உங்களுடைய பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். இதை நீங்கள் கொடுத்தா தான் இந்த அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். சென்னையில் இருந்தீங்கன்னா சென்னையில் வந்து FRO ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போய் நீங்கள் போய் பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மதுரை ஏர்போர்ட், திருச்சி ஏர்போர்ட், கோயம்புத்தூர் ஏர்போர்ட், அதே போல் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் வந்து பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. ஒன்ஸ் நீங்கள் போகும்போது நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா வித்தின் 1 or 2 டேஸில் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்துடும் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு. அக்செப்டட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் இந்தியாவிலேருந்து ஃபாரின் போகும்போது நீங்கள் இந்த ஃபாஸ்ட்ராக் இமிகிரேஷன் யூஸ் பண்ணி வித்தின் 10 to 20 seconds நீங்கள் கிளியர் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் OCI கார்டு ஹோல்டராக இருந்தீங்கன்னா ஆன்லைன் OCI சர்வீஸை நீங்கள் லாகின் பண்ணணும். அதில் டேஷ்போர்டில் வியூ ஸ்டேட்டஸ் கன்சர்ன் ஃபார் FFT TTPன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தோடனே பாப்அப் மெசேஜ் வரும். அந்த பாப்அப் மெசேஜில் டு வாண்ட் டு ரிஜிஸ்டர் ஃபார் FTA TT ப்ரோக்ராம் இருக்கும். அது எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு உங்களோட பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் தான் சக்ஸஸ் ஆன பிறகு வித்தின் 2 டேஸில் உங்களோட இமெயிலுக்கு வந்து அப்ரூவல் வரும். அப்ரூவ் ஆன பிறகு நீங்கள் ஃபாஸ்ட்ராக் இமிகிரேஷன் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாஸ்ட்ராக் இமிகிரேஷன் ட்ரஸ்டட் ட்ராவலர் ப்ரோக்ராம்னு இருக்கும். அதாவது எல்லாருக்கும் எலிஜிபிள் கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்து ஃபாஸ்ட்ராக் இமிகிரேஷன் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து அது எலிஜிபிளாக தான் இருக்கும். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.